ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை மோர் குழம்பு. ஜென்ரலாக வந்துட்டு மோர் குழம்பு எல்லோரும் பண்ணுவீங்க. இந்த மூலிகை மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மூலிகை மோர் குழம்புக்கு வந்துட்டு என்னென்ன மூலிகைகளை நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா துளசி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய், விதை கொத்தமல்லி, பச்சரிசி, ஊற வச்ச பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். வெந்தயம், திருவண்ண தேங்காய் ஒரு 1/4 கப். இதை நம்ம இப்போது அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்காமல் அரைச்சிக்கலாம். அது மூலிகை பேஸ்ட் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போது பேஸ்ட்டு ரெடி. மோர் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மோர் குழம்பு தனியாகவும் இந்த மசாலாவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றத ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கிறோம். பேன் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தயிரை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறோம் மோர் குழம்புக்காக. வந்து இது நீங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு டைலூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அரைச்ச கிரவுண்ட் பேஸ்ட்டில் ரா ரைஸு சோக் பண்ணி அரைச்சிருப்போம் இல்லையா? அது திக்கனிங் ஏஜென்ட்டாக தான் நம்ம அதை பயன்படுத்துவோம் இந்த ரா ரைஸு. அதனால் மசாலா போடும்போது அது திக்காகும். அதனால் நீங்கள் இப்போ தயிர் பீட் பண்ணியிருக்கிற தேவையான அளவு நம்ம இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு 1/4 டீஸ்பூன் கடுகு, இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக தேவையான அளவு உப்பு. நமக்கு நல்லா கொதிச்சு வதங்க வேண்டியது இந்த ஹெர்பல் மட்டும்தான். இப்போ நமக்கு மூலிகை மோர் குழம்புக்கு மூலிகை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தண்ணி ஊற்றி பட்டர் மில்காக அடிச்சிருக்கோம் இல்லையா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பட்டர் மில்க் அடிச்சிடுங்க. இதில் வந்து நம்மளுடைய மூலிகை மசாலாவை அப்படியே போடுறோம். இப்போ இதை நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மூலிகை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டு கொதிக்க வைக்க தேவையில்லை. இது அப்படியே நம்ம வந்துட்டு ரைஸ் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். மோர் குழம்பு வடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வடை போட்டு இதில் சோக் பண்ணி மூலிகை மோர் குழம்பு வடையாக சாப்பிட்லாம். உங்களுக்கு எது எது இஷ்டமோ அந்த பேட்டர்ன் ஆஃப் இதில் இந்த தயிரை பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்லாம். ரெகுலராக பண்ணுற பேட்டர்னில் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்டு ஹெல்த்தியாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது பேசிலில், ஓமத்தில், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகைகளில், இந்தியன் ஹெர்ப்ஸில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். மோர் குழம்பு, மூலிகை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெசன்டேஷனுக்கு மாற்றிக்கலாம். என்னங்க ரொம்பவே ஹெல்த்தியான மூலிகை மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்க இல்லையா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மோர் குழம்பு பண்ணும்போது இந்த மூலிகைகளையும் சேர்த்து இந்த மோர் குழம்பு பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாகவும் இருக்கும், சேம் டைம் வந்துட்டு இனோவேட்டிவான டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ஹெர்பில் வந்துட்டு நம்ம ஒரு உணவு மூலியமாகவே எல்லார் உடலுக்கும் அனுப்பின புண்ணியமும் நமக்கு சேரும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை முதல் தடவையாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஃபுட் டேஸ்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது புது ரெசிபிஸ் இந்த மாதிரி இனோவேட்டிவ் டிஷ்ஷஸ் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அந்த டிஷ்ஷஸோடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெல் ஐக்கானை தட்டுற பட்சத்தில் உங்களுக்கு அது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். அப்போ நீங்கள் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் வந்துட்டு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.